வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. மதுரையில் ஆர்பி உதயகுமாரை விரட்டியடித்த தென் மாவட்ட நிர்வாகிகள் பச்சை துரோகிக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறேன், உனக்கு அறிவு இல்லையா என்பதற்கேற்ப தென் மாவட்ட நிர்வாகிகள் ஊருக்குள் வரவிடாமல் ஆர்பி உதயகுமாரை விரட்டியடித்த சம்பவம் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. டிசம்பர் மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் வரக்கூடிய நிலையில் மதுரையில் ஆர்பி உதயகுமார் அவர்கள் வழக்கம்போல் தன்னுடைய பணிகளை மேற்கொள்வதற்காக சென்றுள்ளார். அங்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக சில வார்த்தைகளை பேசியுள்ளார். ஓபிஎஸ்ஐயும் சசிகலாவையும் மீண்டும் அதிமுகவில் இணைக்கக்கூடாது, அவர்கள் துரோகி என்பதற்கேற்ப அதிமுகவிற்கு எதிராக ஓபிஎஸ் சசிகலா செயல்பட்டதன் காரணமாகத்தான் அவர்களை எடப்பாடியார் கட்சியிலிருந்து நீக்கியுள்ளார் என்று பொய்யான தகவலை வெளியிட்டதன் காரணமாக அங்கு சூழ்ந்துள்ள நபர்கள் ஆர்பி உதயகுமார் அவர்களை தாக்க முயற்சித்தார்கள். காவல்துறை அதிகாரிகள் மூலமாக ஆர்பி உதயகுமார் அவர்கள் அங்கு இருந்து அனுப்பி வைக்கப்பட்டார்கள். தற்பொழுது அதிமுகவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சுற்றி கொண்டுதான் வருகிறது. காரணம், அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக மோசமான ஒரு தகுதியில்லாத நபரை பொதுச்செயலாளராக வைத்தால் எப்படிதான் அதிமுக வெற்றியடையும்? அதாவது திமுகவில் ஸ்டாலின் அவர்கள் பொம்மையாகத்தான் இருக்கிறார், இருந்தாலும் திமுக வெற்றியடைகிறது என்றால் அது எப்படி? அதிமுக தொண்டர்கள் பலம்தான் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஆனால் எடப்பாடியார் தொண்டர்களை சந்திக்க திணறுகிறார். தொண்டர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை பார்த்து மிரண்டு போய் நிற்கிறார். தொண்டர்கள் நாம் செய்கின்ற அனைத்து விதமான தேவைகளையும் அவர்கள் பூர்த்தி செய்கிறார்களா அல்லது அதிமுகவின் தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் எடப்பாடி செயல்படுகிறார் என்று கடுமையான விமர்சனத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதிமுக அழிவை நோக்கி கொண்டு சென்று இருக்கிறது என்பதை மதுரையில் நாம் இப்பொழுது நடந்த சம்பவத்தை பார்த்து கண்ணித்து விட்டோம். எடப்பாடியார் அவர்கள் தலைமை இருக்கும் வரை அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை நோக்கிதான் கொண்டு செல்லும். அதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. ஏனென்றால் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் தொண்டர்கள் தலைமை தொண்டர்களை சந்திக்க வேண்டும். தற்பொழுது தலைமை தொண்டர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றாலும் தொண்டர்கள் கலந்து கொள்வார்களா? ஒருவேளை கலந்து கொள்ளாமல் விட்டுவிட்டால் இதை வைத்து ஆளும் கட்சியினர்கள் அரசியல் செய்வார்கள் என்ற பயத்தில் எடப்பாடியார் திணறுவது. உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். எடப்பாடியை மாற்றலாமா வேண்டாமா என்பதை பற்றி.